வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்சு கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ. நாங்கள் இன்றைக்கி ஒரு ரோட்டி மேக்கர் வாங்கியிருக்கோம், லிப்ரா பிராண்டு, ஆன்லைன் ஷாப்பிங்லேருந்து. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட டெமோ வீடியோவும் பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ ஃபஸ்ட்டு இது நாங்கள் வாங்கின ரோட்டி மேக்கர். ஸோ இது லிப்ரா பிராண்டு. இது ஒரு 2000 ருபீஸ் எங்களுக்கு ஆச்சு. ஸோ இதுக்கு பாருங்கள், இது மாதிரி வயர்லாம் இருக்குது. ஸோ ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எப்படி இது ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, பேக் லைட் பிளாஸ்டிக்கில். அதே மாதிரி இங்கே பிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருக்காங்க, 2 லைட் இருக்குது. ஸோ ஆன் பண்ணோன்னே ரெட் லைட் எரியும். அப்புறமா நீங்கள் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு க்ரீன் லைட் எரியும். இது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ ஆன் பண்ணிட்டு ஸ்லைட்டாக ஹீட் ஆகட்டும்னு விட்டுட்டு நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அது சூடாக இருக்கும்போதே அந்த மாதிரி லேபிளை பிச்சு எடுத்துருங்க. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதை ஒரு சுத்தமான துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். 2 சைடும் தொடச்சிக்கோங்க. ஸோ இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இதுக்கு தேவையான மாவு நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இது ரெகுலர் சப்பாத்தி மாவு மாதிரி பிசையாமல் கொஞ்சம் வாட்டரியாக பிசையணும், கொஞ்சம் தண்ணி விட்டு அதிகமாக பிசையணும். இதுக்கு பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது. ஸோ இது மாதிரி கையில் எடுத்திங்கன்னா ஒட்டும். இந்த மாதிரி பதத்துக்கு தான் நீங்கள் மாவு பிசையணும். ஸோ இது நான் 2 கப்பு கோதுமை மாவில் 1.25 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் ஒரு 10 மினிட்ஸாக. ஸோ இது வாங்க எப்படி நம்ம சப்பாத்தி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கையில் கொஞ்சம் ட்ரையான கோதுமை மாவு எடுத்துங்க. இந்த மாவு கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்கும். ஸோ இது எடுத்துகிட்டு ஸ்லைட்டாக நம்ம ரவுண்டாக பால் மாதிரி பண்ணிக்கலாம். அதில் நல்லா ஸ்ப்லாம் இல்லாமல், அப்போ தான் நம்ம சப்பாத்தியும் விரிசல் இல்லாமல் இருக்கும். இதுமாதிரி ரவுண்டாக பண்ணிட்டு ஸ்லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெடியாக இருக்குது நம்மளுக்கு சப்பாத்தி செய்கிறதுக்கு. மிஷின் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு அது நம்ம அந்த க்ரீன் லைட் எரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கல் சூடானதுக்கப்புறம் தான் நம்ம சப்பாத்தி வைக்கணும் அதில். இப்போ பாருங்கள், க்ரீன் லைட் எரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இது நம்ம திரட்டி வச்சுருக்க மாவு ஒரு கார்னரில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி விடுங்க. இதுதான் நாங்கள் போட்ட ஃபஸ்ட்டு சப்பாத்தி. போட்டோன்னே கொஞ்சம் பிஞ்சிருச்சு. சரி, அட்லீஸ்ட் உப்புதான்னு பார்ப்போம், நம்ம யூடியூப்பில் பார்க்குற ரிவ்யூஸ் மாதிரியே. ஸோ இது ஒரு சைடு அதுக்கப்புறம் ஸ்லைட்டாக கொஞ்சம் இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டுக்கிறேன் நான். எப்படியோ நீங்கள் போடுற ஃபஸ்ட்டு டைம் நம்ம ரோட்டி மேக்கர் யூஸ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு 2-3 சப்பாத்தி நம்ம சாப்பிடக்கூடாது. அது நம்ம எதுனா நம்ம வெளியில் யாருக்காவது லைக் நாய்களுக்கு, மிருகங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ நம்ம சாப்பிட வேணாம், ஏன்னா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறது. மொதல் 2 சப்பாத்தி யாருமே சாப்பிடாதீங்க. அது நம்ம தூக்கி போட்டுடலாம். அது ஸோ அது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால அதில் கெமிக்கல்ஸு பேக்கிங்கில் ரொம்ப நாள் இருந்ததுனால தான் அப்படி இருக்கும். இப்போ ஸ்லைட்டாக இது மாதிரி சின்ன சின்ன புள்ளியாக வந்தோடனே இப்போ நம்ம இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ லிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இது உப்பவே இல்லை. வீடியோஸில் நம்ம பார்க்குற மாதிரி அதோட ரிவ்யூவில். ஸோ பாருங்கள், இது சப்பாத்தி வெந்துருச்சு. பட் இது கொஞ்சம் என்ன சொல்கிறது, உப்பலை, ரொம்ப ஹார்டாகவும் இல்லை. ஸோ வாங்க இன்னொன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம மாவு நல்லா பிசுன்னு நம்ம பிசைஞ்சிக்கணும். இது நல்லா கையில் ஒட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுங்க. இப்போ வாங்க இது எப்படி சப்பாத்தி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இது மாதிரி க்ரீன் கலர் லைட் ரெட்லேருந்து க்ரீன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ரோட்டி மேக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு கையில் ட்ரையான மாவு சேர்த்துட்டு நல்லா இதை ஃப்ளாட்டாக தட்டிக்கலாம். தட்டிட்டு இது சென்டர்லேருந்து கொஞ்சம் தூரமாக வச்சு லெஃப்ட் சைடில் டக்குன்னு நம்ம ஒரு செகண்ட் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்க சப்பாத்தி. ஸோ இதை அப்படியே விட்டுட்டு ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் நல்லா அது ஒரு சைடு வேகட்டோன்னு விடலாம். 20 செகண்ட் அதுக்கப்புறமா நான் திருப்பிட்டேன். இப்போ இது இந்த சைடு போட்டு ஒரு 20-30 செகண்ட் வச்சு நம்ம வேகட்டோன்னு விடலாம். இப்போ பாருங்கள், இங்கே கொஞ்சம் குட்டி குட்டியாக பால்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். ஸோ இது ரோட்டி மேக்கர் சம்மர்லலாம் நம்மளுக்கு சப்பாத்தி சுடணும், கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கணும்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ இது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியான இது. இங்கே அங்கங்கே ஸ்லைட்டாக இது உப்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஸ்லைட்டாக மூடி விட்டுடலாம். அதுதாங்க நம்ம சப்பாத்தி வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதுவே பாருங்கள் நல்லா
சாஃப்டாக தான் இருக்குது. இது ஏன் உப்பலைன்னா மாவு வந்து நான் வந்து மிஷினில் அரைச்ச மாவு. ஸோ இது வந்து கொஞ்சம் குறன்னு தான் இருக்கும். இதுவே வந்து நீங்கள் கடையில் வாங்குகிற ரெடிமேட் மாவுனா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இது ஜலிச்சிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கூட நல்லா புசு புசுன்னு வரும் உங்களுக்கு சப்பாத்தி. ஸோ இதே மாதிரி வந்து ஒரு சப்பாத்தி வந்து நான் வந்து இந்த ஆலு பரோட்டா மாதிரி உங்களுக்கு போட்டு காமிக்கிற மாதிரிங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு ரெடி பண்ணிக்கணும். நல்லா இதுமாதிரி குழி மாதிரி ரெடி பண்ணிட்டு இப்போ இதுக்கு வந்து ஸ்டஃபிங் உள்ளே வைக்கணும். இதுக்கு வந்து ஸ்டஃபிங் ஏற்கனவே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு இப்போ வந்து மூடிடலாம். இதே மாதிரி வந்து க்ரீன் லைட் எரியுது. இந்த ஸ்டேஜில் வச்சுட்டு நம்ம வந்து இதை ப்ரெஸ் பண்ணிட்டுலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஆலு பரோட்டா எவ்வளோ சூப்பராக வந்து இதுவே நம்ம கரெக்ட்னோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா ஈஸியாக டக்குன்னு போட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆலு பரோட்டா ரெடி. ஸோ இது வந்து ஒரு சைடு வந்து கொஞ்சம் நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ் வேகட்டும்னு விட்டுறலாம். ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஸோ திருப்பி போட்டது இதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் வேணால் இது மேலே தேய்ச்சிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான எண்ணெயை வந்து இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நீங்கள் எண்ணெய், நெய், பட்டர் எது வேணுமோ நீங்கள் வந்து இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் போட்டுட்டு இந்த சைடாக டைம் ஆகிடுச்சு, நம்ம இப்படி திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடாக இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடைக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் வந்து இப்போ மூடிடலாம். நம்ம நல்லா வந்து சப்பாத்தி வந்து 2 சைடும் ரோஸ்ட் ஆகட்டாங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்ம சப்பாத்தி வந்து 2 சைடும் வந்து வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான ஆலு பரோட்டா ரெடி. இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம ரோட்டி மேக்கர் வச்சு வீட்டிலே வந்து குயிக்காக வந்து ரொம்ப டக்குன்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து ஒரு சப்பாத்தியும் ஆலு பரோட்டாவும் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது ரொம்பவே ஈஸியான இது. இந்த டெமோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.